அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் 5ஆம் தலைமுறை ஜோதிடர் ராம்குமார் ராஜேந்திரன். நம்ம இன்னைக்கு பார்க்க போற தலைப்பு, மிதுன ராசி அன்பர்களுக்கு உங்களுடைய ராசிக்கு 10ஆம் வீடான மீன ராசியில் சனி பகவானுடைய வக்ர பெயர்ச்சிங்க. இந்த சனியுடைய வக்ர பெயர்ச்சி அப்படின்னா, தான் இருக்கக்கூடிய நிலையிலிருந்து பின்னோக்கி செல்லக்கூடிய ஒரு தன்மை அப்படின்னே சொல்லுவோம். ஆனா இந்த டைம் அந்த சனி பகவானுடைய வக்ர பெயர்ச்சி மீன ராசியிலேயே தான் நடக்குதுங்க. அதே அதாவது மீன ராசியிலே வேற ஒரு நட்சத்திரத்திற்கு தான் பெயர்ச்சி அடைகிறார். அந்த நட்சத்திர பாவகங்கள் மட்டும்தான் மாத்துறாருங்க. அதனால இந்த 138 நாட்களுக்கு சுமார் பார்த்தீங்கன்னா, ஜூலை மாதம் 27ஆம் தேதி முதல் டிசம்பர் மாதம் 11ஆம் தேதி வரை சுமார் 138 நாட்கள் சனி பகவான் மீன ராசியில வக்ர நிலை அடைகிறார். அப்போ உங்களுடைய ராசிக்கு 10ஆம் வீடான கர்மஸ்தானத்துல, தொழில் மற்றும் கர்மஸ்தானத்துல தான் இந்த சனி பகவானுடைய வக்ர பெயர்ச்சியானது நடைபெறவிருக்குங்க. இந்த வக்ர பயிற்சி காலகட்டங்களில் மிதுன ராசி என்பவர்களுக்கு தங்களுடைய வாழ்க்கையில் எந்த விதமான அற்புதங்கள் மற்றும் மேன்மைகள் தரப்போகுது அப்படிங்கிறத இந்த காணொலியில் தெளிவாகவும் துல்லியமாகவும் பார்க்கலாங்க. நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க தான் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. மிதுன ராசி அன்பர்கள் புதன் பகவானை அதிபதியாக கொண்டவர்கள். புத்திக்கும் வித்தைக்கும் அதிபதி என்று சொல்லக்கூடியவர் இந்த புதன் பகவான். ஒருவருக்கு நிதானத்தோடு செயல்படக்கூடிய ஒரு தன்மையை தரக்கூடியவர் இந்த புதன். ரொம்ப ஞாபகத்திறன், அதே மாதிரி நிறைய யோசனைகள், அடுத்தவங்களுக்கு அட்வைஸ் பண்ணக்கூடிய அளவுக்கு திறமைசாலிகள் அப்படின்னு சொல்லுவோம். தன்னுடைய வார்த்தைகளை கேட்டு நிறைய பேரோட வாழ்க்கை நிலையவே மாற்றிடலாம் அப்படிங்கிற அளவுக்கு சில பேச்சுக்கள் அப்படிங்கிறது ரொம்ப தெளிவாக இருக்கும். எந்த ஒரு விஷயத்தை பண்ணாலும் ஒரு தடவைக்கு 4 தடவை யோசித்து நிதானமாக செயல்படக்கூடிய ஒரு நபர்கள். ஏன்னா எந்த விதத்திலையும் யாரும் குறை சொல்லிடக்கூடாது, யாரும் நம்மளை தப்பாக பேசிடக்கூடாதுன்னு சொல்லி பார்த்து பார்த்து செய்யக்கூடிய ஒரு நபர்கள். எல்லாத்தையுமே பர்ஃபெக்டாக தாங்க செய்வேன், ஆனால் என்ன நடந்துச்சுன்னே தெரியலைங்க. கொஞ்ச நாளாக பார்த்தீங்கன்னா எல்லாமே என்னோட வாழ்க்கையில் தலைகீழ தான் மாறிடுச்சு. நான் ஒரு விஷயத்தை நினச்சி பண்ணுறேங்க, ஆனால் அது டோட்டலாக இன்னைக்கு வேற ஒரு மாதிரி நடந்துட்டுருக்கு. நல்லது நினச்சி பண்ணால் கெடுதல் நடக்குது, லாபம்னு நினச்சி பண்ணால் நஷ்டமாகுதுங்க. அடுத்தவங்களுக்கு உதவின்னு செஞ்சால் அதுவே உபத்திரமாக முடியுது. எதனால் இந்த ஒரு மாற்றம், என்னதான் காரணங்க? தொழில் ரீதியாகவும் எந்த முன்னேற்றமும் இல்லை, வேலையிலையும் ஒரு நல்ல வருமானங்கள் அப்படிங்கிறது இல்லாமல் இருக்குதுங்க. சொந்தமாக ஒரு பொருளை வாங்க முடியலைங்க, கடன் வாங்குற இடத்துல திரும்ப கொடுக்க முடியாத அளவுக்கு சில சூழ்நிலைகள் எல்லாமே மாறிடுச்சு. என்ன கர்மமும் தெரியலைங்க, எனக்கு மட்டும் இப்படி நடக்குது. கர்மஸ்தானத்தில் சனி பகவானுடைய பெயர்ச்சி நடந்ததுன்னாங்க. கர்ம சனி கண்டிப்பாக ஒரு நல்லது பண்ணும் அப்படின்னு சொன்னாங்கன்னா, இன்னுமே எனக்கு எந்த ஒரு மாற்றமும் தரலி அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த 10ஆம் வீட்டில் கர்மஸ்தானத்தில் சனியுடைய வக்ர பயிற்சி காலகட்டங்களில் தொழில் ரீதியாக நிறைய மாற்றங்களை கொடுக்கும். இது வரைக்கும் தொழிலை தொடங்கலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியாஸ் இருந்திருக்குங்க. தொழிலில் முதலீடு பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான சில அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாம் பண்ணியிருப்பீங்க. இல்லை தொழில் ரீதியாக சில மாற்றங்களை பண்ணணும் அப்படிங்கிற முடிவு எடுத்திருப்பீங்க. அதற்குண்டான காலகட்டங்கள் இந்த ஜூலை மாதம் 27ஆம் தேதிக்கு அப்புறமா கண்டிப்பாக உங்களுக்கு புதிய தொழிலை தொடங்குவதற்கான ஒரு யோகங்கள் அப்படிங்கிறது உருவாகும். நல்லா தாங்க போயிட்டு இருந்தது, திடீர்னு பிஸ்னஸ் டல் ஆயிடுச்சு, இந்த பிஸ்னஸை விட்டு வேற ஏதாவது ஒன்று பண்ணலாமா அப்படிங்கிற அளவுக்கு யோசனைகள் இருந்திருக்கும். அந்த நிலை அப்படிங்கிறது மாறுங்க. இது வரைக்கும் பணத்தை முதலீடு பண்ணுறதுக்கு சில யோசனைகள் வந்திருக்கும். பணம் ரீதியாக நிறைய தடுமாற்றங்கள் அப்படிங்கிறது வந்திருக்கும். கேட்ட இடத்துல பணம் கிடைச்சிருக்காதுங்க. அந்த நிலைகள்லாம் மாறி இன்னைக்கு புதிய தொழிலை தொடங்குவதற்கான ஒரு யோகங்கள் அப்படிங்கிறது உருவாகும். அதே நேரத்தில் தொழில் ரீதியாக நிறைய மாற்றங்கள் செய்யக்கூடிய ஒரு காலகட்டங்கள். போட்ட முதலீடுலாம் தேக்க நிலையாகவே இருக்குங்க. எந்த ஒரு லாபமும் இல்லை. முதல்ல கூட பிஸ்னஸ் நல்லா ஓடிட்டு இருந்தாங்க, இப்போ கொஞ்ச நாள் எதுவுமே சரியாக ரன் ஆகவே மாட்டேங்குதுங்க. இருக்கிறது எல்லாத்தையும் இழந்துருவோமோ, பேசாமல் எல்லாத்தையும் விற்றுட்டு இந்த தொழிலை விட்டுட்டு எங்கேயாவது வேலைக்கு போயிடலாமா அப்படிங்கிற அளவுக்கு சில சூழ்நிலைகள் அப்படிங்கிறது உங்களுக்கு எதிராக நடந்திருக்கும். அந்த நிலைகள் மாறும். உங்களுடைய துறையில் நீங்கள் கண்டிப்பாக சாதிக்கக்கூடிய ஒரு காலகட்டங்கள். கண்டிப்பாக உங்களால் அதை மறுபடியும் ரன் பண்ண முடியும் அப்படிங்கிறத ப்ரூஃப் பண்ணக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லாங்க. அப்போ தொழிலில் நிறைய மாற்றங்களை செய்யக்கூடிய ஒரு தருணமாக இருக்க போது புதிய தொழிலை தொடங்குவீங்க. கூட்டாளிகளோடு இருந்தவங்க கூட இன்றைக்கி எல்லாத்தையுமே ஒதுக்கிட்டு நானே சொந்தமாக பண்ணிக்கிறேன், என்னுடைய தனி முயற்சியிலே நான் இதை செஞ்சுக்கிறேன் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு தனியாக நின்று சாதிக்கக்கூடிய அளவுக்கு யோகங்களை பெறக்கூடிய ஒரு தருணமாக இருக்க போகுது. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கரெக்டாக அந்த குருவுடைய பார்வை அப்படிங்கிறது உங்களுடைய தொழில் மற்றும் கர்மஸ்தானத்தில் அந்த மீன ராசியிலேயே அந்த குருவுடைய பார்வையானது படுதுங்க. அப்போ இந்த காலகட்டங்களில் இந்த தொழில் ரீதியாக நிறைய முன்னேற்றங்களை பெறக்கூடிய ஒரு தருணம் அப்படின்னே சொல்லாங்க. வேலையில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு வேலை ரீதியாக நிறைய மாற்றங்கள் வேணுங்க. இதே வேலையை ரொம்ப வருஷமாக செஞ்சுட்டு இருக்கிறான, எந்த ஒரு முன்னேற்றமும் அப்படிங்கிறது இல்லாமல் இருக்குது.
எல்லாத்தோட நான் ரொம்ப திறமைசாலி. எந்த வேலையை குடுத்தாலும் நான் செஞ்சு முடிப்பேங்க. ஆனா எனக்குன்னு ஒரு அங்கீகாரம் இல்ல. எனக்குன்னு ஒரு அந்தஸ்து கிடைக்க மாட்டேங்குது. ஏன்னா, எனக்கு ஒரு ப்ரமோஷன் கிடைக்கலைங்க. அதே நேரத்தில ஒரு சேலரி இன்கிரிமெண்ட் அப்படிங்கிறது இல்லாம இருக்கு. நான் நெனச்சபடி இந்த வேலைய விட்டுட்டு வேற ஒரு வேலைக்கு மாற முடியலன்னு சொல்லி எதிர்பார்த்துட்டு இருக்கிறவங்க கூட இந்த காலகட்டங்கள்ல வேலை ரீதியாக நெறைய மாற்றங்கள் அப்படிங்கிறது இருக்கும். புதிய வேலை கிடைக்குங்க. நெறைய பேர் வந்து வேலைய திடீர்னு இழந்திருப்பீங்க. அந்த வேலைய இழந்ததுக்கு அப்புறமா ஏதாவது ஒண்ணு பண்ணி புதுசா ஏதோ ஒரு வேலைக்கு ஜாயின் பண்ணணுங்க. இந்த வேலைக்கு வந்து இந்த இந்த வேலை இந்த நேரத்தில எனக்கு ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கிறவங்க, நெறைய இன்டர்வியூஸ் அட்டெண்ட் பண்றவங்களுக்கு கூட புதிய வேலைவாய்ப்பு அப்படிங்கிறது உங்கள தேடி வருங்க. வேலையில இருக்கிறவங்களுக்கு தனக்குன்னு ஒரு அந்தஸ்து, மரியாதை உயரக்கூடிய ஒரு காலகட்டங்கள், புதிய வாய்ப்புகள் அப்படிங்கிறது வரும். உங்களுக்குன்னு ஒரு ப்ரமோஷன் கிடைக்குங்க. சேலரி இன்கிரிமெண்ட் அப்படிங்கிறது இருக்கும். டெம்பரவரியா ஒர்க் பண்றவங்க கூட உங்களுடைய வேலை பணி நிரந்தரமாவதற்கான ஒரு வாய்ப்புகள் அப்படிங்கிறது உருவாகும். வெளியூர், வெளிநாடு சம்மந்தப்பட்ட வேலை வாய்ப்புகள் இந்த நேரத்தில கிடைக்கும். கண்டிப்பா நீங்க முயற்சி பண்ணுங்க. ஏன்னா ரொம்ப வருஷமா இங்கேயே ஒர்க் பண்ணிட்டு இருக்கேங்க. எவ்வளோ சம்பாரிச்சாலும் எனக்கு வந்து கையில பணம் நிக்கவே மாட்டேங்குது. வரவுக்கு மீறின செலவா இருக்குது. கொஞ்ச நாளா போய் வெளிநாட்ல வேலை பார்த்துட்டு இருந்தேன்னா கூட, இந்த பிரச்சனைகள்லாம் முழுமையா நான் தீர்த்துருவேன் அப்படின்னு சொல்லி, அதுக்காக பிளான் பண்றவங்களுக்கு நிச்சயமாக கூடிய சீக்கிரத்தில உங்களுக்குன்னு ஒரு ஒர்க் பர்மிட் கிடைக்குங்க. வேலைக்கு உண்டான விசா அப்படிங்கிறது கிடைப்பதற்கான யோகங்கள் கட்டாயமா நடக்கும். திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயத்துல இத்தன நாளா நெறைய தடுமாற்றங்கள சந்திச்சிருந்திருப்பீங்க. ஏன்னா, அந்த திருமணம் அப்படிங்கிறது ஒண்ணு நடக்காததுனால மத்தவங்க மத்தியில நமக்கு இருக்கக்கூடிய மரியாதை அப்படிங்கிறது குறைஞ்சுட்டே இருக்கு. "என்னப்பா இவ்வளோ வயசாகுது, இன்னுமா கல்யாணம் பண்ணல? பொண்ணுக்கு இவ்வளோ ஏஜ் ஆகுது, இன்னுமா வரன் பார்க்கல?" அப்படின்னு சொல்லிட்டு, ஏதாவது ஒரு காரணத்தில நம்மள வந்து அட்வைஸ் பண்ற மாரி சில சூழ்நிலைகள் வந்துட்டு இருக்கு. ஏன்னா, நானும் எல்லாத்தையும் பார்க்குறேங்க. எல்லாமே ஒத்து வருது. ஆனா, ஏதோ ஒரு காரணத்தினால, ஜாதக பொருத்தம் இல்லாம திடீர்னு வந்து தோஷங்கள் இருக்கு. உங்களுக்கு வந்து சுத்த ஜாதகம், உங்களுக்கு வந்து தோஷம் உள்ளது ஜாதகம்னு சொல்லி ஏதாவது ஒரு காரணத்தினால, அந்த திருமணம் அப்படிங்கிறது தள்ளி தள்ளி போயிட்டே இருக்குங்க. அதனால குடும்பத்தில எல்லாத்துக்கும் மன வேதனைகளும், மன உளைச்சல்கள் அப்படிங்கிறது வந்து நெறைய அதிகமாவே இருக்கு. ஸோ அந்த நிலைகள் மாறும். கூடிய சீக்கிரத்தில திருமணம் சம்மந்தப்பட்ட யோகங்கள் அப்படிங்கிறது கட்டாயமாக உருவாகும். குழந்தை இல்லாத தம்பதியருக்கு குழந்தை பாக்கியம் சார்ந்த யோகங்கள் இருக்கும். இந்த குழந்தைக்காக நெறைய ட்ரீட்மெண்ட், நெறைய மெடிசின் ரீதியா, மருத்துவ ரீதியா நெறைய முயற்சிகள் எடுத்திருப்பீங்க. அந்த முயற்சிகள் உங்களுக்கு நல்ல ஒரு பலன் அப்படிங்கிறது குடுக்கும். கர்ம வினைகள் அப்படிங்கிறது நீங்குங்க. போன ஜென்மத்தில பண்ண பாவங்கள் கூட இந்த காலகட்டங்கள்ல கண்டிப்பாக விலகும். பூர்வீகத்தில் இருக்கக்கூடிய தோஷங்கள் விலகி, கண்டிப்பா உங்களுக்கு புத்திர பாக்கியம் அப்படிங்கிறது இந்த தருணத்தில உருவாகும். காதலர்கள் மத்தியில இருக்கக்கூடிய பிரச்சனைகள் சுமூகமான தீர்வுகள் அப்படிங்கிறது உருவாகுங்க. வேண்டான்னு சொல்லி விட்டுட்டு போனவங்க கூட உங்கள தேடி வரக்கூடிய தருணமாக இருக்க போது. இந்த காலகட்டங்கள்ல ரிலேஷன்ஷிப்ப பிரேக் பண்ணிட்டு போனவங்க கூட உங்கள தேடி வந்து, நம்ம செஞ்சது தப்பு அப்படின்னு சொல்லி அத பத்தி பேசி, சரி பண்றதுக்கான ஒரு வாய்ப்புகள். கணவன் மனைவிக்கிடையே இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகள் அப்படிங்கிறது, காரணமே இல்லாம சண்டை வருதுங்க. யாருக்காக உழைக்கிறோம், யாருக்காக கஷ்டப்படுறோமோ, அவங்களே நம்மள புரிஞ்சுக்காம இருந்தா நம்ம என்னதாங்க பண்றது? ஸோ குடும்பத்துக்காக தான் இவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம். அவங்களுக்காக தான் இவ்வளோ கஷ்டப்பட்டு நைட்டும் பகலுமா உழைக்கிறோம். ஆனா நம்மளால வந்து எதுவுமே பண்ண முடியலையே! நம்ம கேட்ட ஒரு பொருள வாங்கி தர முடியலையே! பணத்த சம்பாரிக்க முடியலன்னு சொல்லி நம்மளையே வந்து அது காரணமா காட்டி சொல்லிட்டு இருக்கும்போது, இவங்களே நம்மள புரிஞ்சுக்கலன்னா வேற யாரு புரிஞ்சுக்குவாங்க? வெளிய போனா 1008 கஷ்டங்கள் இருக்குது. எல்லாத்தையும் விட்டுட்டு வீட்டுக்கு வந்தா அட்லீஸ்ட் இவங்களாவது நமக்கு ஆறுதலா பேசுவாங்கன்னு பார்த்தா, அவங்களே இன்னைக்கு நமக்கு எதிரா திரும்பும்போது நம்மளோட வாழ்க்கையில இதுக்கு மேல நம்ம யாருக்காக உழைக்கணும் அப்படிங்கிற எண்ணங்களே வந்திருக்கும். அந்த எண்ணங்கள் அப்படிங்கிறது மாறுங்க. கண்டிப்பா கணவன் மனைவிக்கிடையே இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகள் தீர்ந்து, உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய பிரச்சனைகள பேசி தீர்த்து நல்ல ஒரு சுமூகமான ஒரு ஒப்பந்தங்கள் அப்படிங்கிறது இருக்குங்க. இதே நேரத்தில உங்களுக்குள்ள ஒரு நல்ல அந்யோன்யம் அப்படிங்கிறது ஏற்படும். 2 பேத்துக்குள்ள இருக்கக்கூடிய பிரச்சனைகள் முழுமையாக விலகி, குடும்ப ஒற்றுமை அப்படிங்கிறது மேலோங்கும். வீடு கட்டக்கூடிய ஒரு சில யோகங்கள், வீடு ஆல்ட்ரேஷன் பண்றதுக்கான சில வாய்ப்புகள் அப்படிங்கிறதெல்லாம் கண்டிப்பா இந்த காலகட்டங்கள்ல உருவாகும். ஏன்னா, சொந்தமா ஒரு வீடு கட்டணும் அப்படிங்கிறது மிகப்பெரிய கனவுங்க. அதுக்காக நெறைய நாள் போராடிட்டு இருக்கிறான். நெறைய கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறான். வாங்காத இடத்துல கூட கடன் வாங்கி, கேட்காத இடத்துல கூட கேட்டு ஏறாத படிக்கட்டு ஏறியாச்சுங்க. அந்த அளவுக்கு இன்னைக்கு சூழ்நிலைகள் எல்லார்கிட்டயுமே எல்லா விதத்திலும் உதவி கேட்டாச்சு. நம்மளும் அதுக்கு உண்டான முயற்சிகள் எடுத்துட்டோம். ஆனா எதுவுமே எனக்கு சரியான விதத்தில அமையல. எல்லா விஷயங்களும் ஓகேங்க. இந்த பூர்வீக சொத்துக்கள், அண்ணன் தம்பிக்கு பங்காளிகள் மூலமா சில பிரச்சனைகள், தேவையில்லாத வம்பு வழக்கு, கோர்ட்டு கேஸ் மூலமா எனக்கு வரவேண்டிய சொத்துக்கள் கூட வராத அளவுக்கு தடுத்து நிறுத்தியிருக்காங்க. அந்த சூழ்நிலைகள் மாறுச்சுன்னா, கண்டிப்பா எனக்குன்னு ஒரு சொந்த வீடு கட்டுவேங்க. எனக்குன்னு ஒரு வண்டி வாகனங்கள், எனக்குன்னு தேவையான விஷயங்கள் எல்லாத்தையும் பண்ணுவேன். குடும்பத்துக்கு தேவையானதெல்லாம் பண்ணிக்குவேன்னு யோசிச்சுட்டு இருக்கிறேன். அந்த யோசனைகள் கண்டிப்பாக ஒரு நல்ல பலன் அப்படிங்கிறது குடுக்கும். பூர்வீக சொத்துக்கள் இருக்கக்கூடிய பிரச்சனைகள், வம்பு வழக்கு, கோர்ட்டு கேஸ் எல்லாமே இந்த 6ஆம் பாவகத்தில அந்த குருவுடைய பார்வைப்படும் பொழுது, வம்பு வழக்கு, சட்ட சிக்கல்கள்லாம் தீரும். பூர்வீக சொத்துக்கள் உங்க கைக்கு வந்து சேருங்க. அதன் மூலமா உங்களுக்குன்ற ஒரு அடையாளம் கிடைக்கும். சொந்தமா ஒரு வீடு கட்டக்கூடிய யோகமோ, அல்லது பூர்வீக வீடு உங்களுக்கு கிடைப்பதற்கான பாக்கியம் அப்படிங்கிறது இந்த காலகட்டங்கள்ல இருக்குங்க. கல்வி ரீதியாக சில மந்த நிலைகள் அப்படிங்கிறது இருக்கும். தேவையில்லாத ஞாபக மறதிகள், மன உளைச்சல்கள் அப்படிங்கிறதெல்லாம் இருக்கும்.
கான்சென்ட்ரேட் பண்ணி படிக்க முடியாத அளவுக்கு சில சுச்சுவேஷன் இருந்திருக்குங்க. எவ்வளோதான் படித்தாலும் எக்ஸாம் நல்லபடியாக ட்ரை பண்ணிகிட்டு இருக்கோம். கடைசி நேரத்தில் ஜஸ்ட்டு மிஸ்லேயே இந்த கவர்மெண்ட் ஜாப்லாம் மிஸ் ஆயிடுதுங்க. 1 மார்க் 2 மார்க்கில் கூட இந்த ஜாப் அப்படிங்கிறது எனக்கு கிடைக்காம போயிடுது. இந்த கல்வி ரீதியாக படித்தா என்னால் உட்காந்து கான்சன்ட்ரேட் பண்ண முடியலைங்கிறவங்களுக்கு இந்த கர்மஸ்தானத்தில் நடக்கக்கூடிய இந்த சனி வக்ர பயிற்சி காலகட்டங்களில் கண்டிப்பாக கல்வி ரீதியாக நல்ல முன்னேற்றம் இருக்கும். அதே நேரத்தில் படித்து முடித்தவர்களுக்கு அதே துறையில் வேலை, கவர்மெண்ட் ஜாபுக்காக ட்ரை பண்ணுறவங்களுக்கு நிச்சயமாக அரசு சம்மந்தப்பட்ட அனுகூலங்கள் அப்படிங்கிறது நிச்சயமாக கிடைக்கும். உங்களுக்கு கவர்மெண்ட் ஜாபுக்கு நல்ல ஒரு குவாலிட்டியான ஒரு டைம் அப்படின்னே சொல்லலாங்க. கல்வி ரீதியாக நல்ல முன்னேற்றம் இருக்கக்கூடிய ஒரு தருணம். ஆரோக்கியத்தில் சில பாதிப்புகள் அப்படிங்கிறது இருக்கும். தேவையில்லாத தூக்கமின்மை பிரச்சனை, மன உளைச்சல்கள், ரொம்ப டிப்ரெஷன் இருக்கக்கூடிய ஒரு காலகட்டங்கள் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா ஏதாவது ஒரு விதத்தில் நமக்கு உடல் ரீதியாகவும் ஆரோக்கிய ரீதியாகவும் ஏதாவது பாதிப்புகள் வந்துருமோ அப்படிங்கிற சில பயம் இருக்கும். அந்த பயம் அகலக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும். கடனை முழுமையாக நீங்கள் அடைக்கிறதுக்கான முயற்சிகள் நல்ல பலனை கொடுக்குங்க. கடன் இல்லாத ஒரு வாழ்க்கை வாழ்கிறதுக்கு தாங்க இவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம். அந்த பணத்தை மொத்தமாக சம்பாரித்து வட்டி கட்டுறதுக்கு மட்டுமே சரியாக இருக்குது. எனக்குன்னு கிடைக்க வேண்டிய தொகைகள் என் கைக்கு வந்து சேர்ந்ததுன்னா எல்லா பிரச்சனையும் தீர்த்துருவோம்னு சொல்லி எதிர்பார்க்குறவங்களுக்கு கூடிய சீக்கிரத்தில் இந்த கடனை அடைப்பதற்கான சில வழிவகைகள் அப்படிங்கிறது நிச்சயமாக பிறக்குங்க. இது வரைக்கும் நம்ம பார்த்தது கோச்சார பலன்கள் தான். இந்த பலன்கள் உங்களுக்கு நடக்குமா அப்படின்னா உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தை முழுமையாக தெரிஞ்சுக்கிட்டு அதில் உள்ள திசா புத்திகளை அறிஞ்சு அதற்குண்டானபடி செயல்பட்டீங்கன்னா கண்டிப்பாக நல்ல விதமான பலன்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்குங்க. ஸோ உங்களுடைய ஜாதகத்தை பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கீழே தெரிகிற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதே நேரத்தில் உங்களுடைய ஜாதகத்தை வாட்ஸ்அப் மூலமாக அனுப்பிச்சு வச்சிங்க அப்படின்னா தெளிவான முறையில் கணிச்சு துல்லியமான பலன்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியப்படுத்தப்படுங்க. மீண்டும் அடுத்த காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ராம்குமார் ராஜேந்திரன். நன்றி.